காவலர்களுக்கு அதே மொத்தம் செய்யும். வாடி வாடி தங்கையே உங்களுடைய அருளை பெற்று நான் பெருமையாக வாழ்ந்து வந்தாலும் இப்போது நீங்க வந்து இல்லவா உங்கள் 2 பாதமாக என்னை காண வேண்டும் என்று வந்தீர்களவா? அது என்ன காரணம்னா அங்க தங்கைய உன் கருத்தையில் ஐயர்களும் உன்னிடத்தில் என்ன தெரிவித்தார்கள்? ஒரு வேணைவகளும் ஒன்றாக வீராந்தி உன் 10ஆம் ஆள் ஐவரும் என்னை அழைத்து புரியத்தை தூதாக போக சொன்னாங்க. தூதாக போக சொன்னாங்களா? அண்ணா சொன்னா சொல்தாவா சுரம் பேசவேனோ அண்ணா இன்னில என்னுடைய 10ஆம் ஆள் ஐவரும் ஆடவாள் எப்படி ஒன்றும் பேசுகின்றார்கள். நான் என்ன செய்வது அண்ணா? ஐயோ அண்ணா
நேரத்திலே சென்னை மாநகரத்தில் வாசம் புரிந்து வரக்கூடிய உயர் திருவாளர் இன்னும் பெருமாள் நாயுடுகார் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் சென்னை மாநகரம் ஆவடி அம்பத்தூரை சேர்ந்த பெருமாள் நாயுடுகார் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் இன்னும் திருப்பதியில் வாழக்கூடிய பெருமாளுக்கு நிகராக விளங்கக்கூடிய உயர் திருவாளர் பெருமாள் நாயுடுகார் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் இன்னும் இங்கே எழுந்தள்ளி இன்னும் கலைமாமணி பட்டம் பெற்ற தஸ்தாமூர்த்தி ஆசிரியர் தர்மதா நடித்ததினால் அன்னூருக்காக 50 ரூபாயும் அடுத்து துரியனாக நடிக்கும் கலை சுடர்மணி விருது பெற்ற தேவன் என்பவருக்காக 50 ரூபாயும் இதோ கிருஷ்ணவேதர் நடிக்கும் முருகனுக்காக 50 ரூபாயும் விநாயகத்துக்காக 50 ரூபாயும் இன்னும் சகாதேவன் நடிக்க போகிற குமாருக்காக 50 ரூபாயும் இதோ பப்புநாடருக்கு எனக்காக 50 ரூபாயும் ஆக 6 பேருக்கு 300 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அத்த ஐயாவர்களுக்கு நாடகமன்ற சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அதுவுமன்றி சென்னை மாநகரத்தில் வாசம் வந்து வரக்கூடிய சென்னை மாநகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய உயர் திருவாளர் காவல்துறை அதிகாரியாக விளங்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இன்னும் நம்முடைய காவல்துறை அதிகாரியாக விளங்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எழுந்தருளி எங்களுடைய நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். அத்த ஐயா அவர்களுக்கு நாடக மன்ற சார்பாக நன்றி கடன் வணக்கம். அதுவுமன்றி இன்னும் வேம்பி கிராமத்தை சேர்ந்த இன்னும் மேட்டுத்தெருவில் வசி வரக்கூடிய உயர் திருவாளர் அருமை ஐயா அவர்கள் காவல்துறை அதிகாரியாக விளங்கக்கூடிய மகாராஜுடைய நமது வேம்பி நகரில் இருந்து தற்சமயம் மாம்பாக்கத்தில் வீட்டுக்குடி உயர் திருவாளர் இன்னும் ராமச்சந்திர ஆசிரியர் இன்னும் கல்வி கலைஞம் ராம்குமார் ஆசிரியர் இங்கே எழுதாளி நாடகம் பார்க்க வராரு. மொத்தமா சேர்த்து இன்னும் கொடுத்திருக்காரு. இன்னும் ராமகுமார் ஆசிரியர் ராமவதாரம் பெற்றவர் ராமகுமார் ஆசிரியர் நாடகத்தை பாராட்டி 206 ரூபாய் அன்பளிக்கின்றார். அன்னாருக்கு ஆண்டவர்களோட வேண்டிக்கொள்ள நன்றி வணக்கம். சென்னை அம்பத்தூர்ல வசித்து வரக்கூடிய உயர் திருவாளர் இன்னும் சென்னை அம்பத்தூர்ல வசித்து வரக்கூடிய உயர் திருவாளர் இன்னும் பெருமாள் நாயுடுகார் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நம்ம வேம்பி கிராமத்தை சேர்ந்த மேட்டுத்தறியில வசித்து வரக்கூடிய உயர் திருவாளர் நம்முடைய காவல்துறை அதிகாரியா விளங்கக்கூடிய அருமை அண்ணன் அவர்கள் கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய அவருடைய அண்ணவருக்கு மைத்துனராக விளங்கக்கூடிய உயர் திருவாளர் இன்னும் பெருமாள் நாயுடுகார் என்று சொல்லக்கூடிய ஐயவர்கள் இந்த பீமவேடமா நடித்த மாரி என்பவருக்காக 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அதே கோவிந்த நாயுடுகார் என்று சொல்லக்கூடிய ஐயவர்கள் இன்னும் நேற்றைய சொல்லன்னு பார்த்தேன். நேற்று ஒரு தப்பு கலகா போற மாதிரி ஒரு 10 பேர் உட்கார்ந்தாங்க. நேற்றைய தினத்திலே அருமையாக கீச்சவாத நாடகத்திலே பெருமையாக நடித்த நம்முடைய தம்பி விநாயகத்தை பாராட்டி ஒரு சேலையும் என்னை பாராட்டி ஒரு புது சேலையும் ஆக இருவருக்கும் 2 சேலை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அத்த ஐயா அவர்களுக்கு எங்கள் நாடகமன்ற சார்பாக இன்னும் நன்றி கடந்த வணக்கம். இன்னும் அவர் காவல்துறை பெருமையாக வளர வேண்டும். அப்படி வளர்ந்தாலும் சம்பளம் எவ்வளவு வாங்குறா தெரியல. கமிஷன் கொஞ்சம் நிறைய வாங்கினா எங்களுக்கு கொஞ்சம் நிறைய கொடுப்பாரு. அவர் வாங்க மாட்டேன். நான் பார்த்து எத்தனை நேரத்தில் கொடுக்கும்போது வாங்கல. அப்பேற்பட்ட உயர் திருவாளர் இன்னும் எங்களை பாராட்டி 2 சேலை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அன்னவரும் அன்னவருடைய மைத்துனரும் அவரை சேர்ந்த காவல்துறை அதிகாரி வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அத்தகைய ஐயா அவர்களுக்கு எங்கள் நாடகமன்ற சார்பாக நன்றி கடந்த வணக்கம். பகவான் கூட்டு வகை சாப்பிடு காலம் நேரம் ஆகுது. அண்ணா அண்ணா என்னுடைய பீமச்சங்க மகாராஜா அன்றைய தினம் அஸ்தினாபுரத்திலே என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சபதம் செய்தார். துரியன் கூட்டம் 100 பேர் அல்லவா? அந்த 100 பேரிலே விகர்ணனை தவிர மற்ற 99 பேரையும் என்னுடைய கரத்தில் இருக்கும் கதாயத்தினால் அவர்களை மண்ண மீது அடித்து அதில் வரும் உதிரத்தை எடுத்து மனதாக குடிப்பேன் என்று சபதம் செய்தார். குடித்து மகிழ்வான் என்று சபதம் செய்தார் பீமன். அந்த சபதத்தை மறந்து விட்டு அவர் பேசுகின்றார்கள்.